வணக்கம் நண்பர்களே. இன்று ஜனவரி 17, 2026 ஏன் இதை சொல்கிறேன்னா, நாளைக்கு அதாவது ஜனவரி 18 அன்னைக்கு தேசிய கட்சியான காங்கிரஸினுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தாவேக நடிகர் விஜயினுடைய கட்சியோடு கூட்டணி வைக்கலாமா வேணாமாங்கிற முக்கிய முடிவை எடுக்க இருப்பதாக ஏற்கனவே தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் நமக்கு கிடைத்த தகவல்படி பெரும்பான்மையான உறுப்பினர்கள், அந்த கூட்டத்தில் வரக்கூடிய பெரும்பான்மையான ஒரு திசை தெரியாத பழுதடைந்த படகுலையாக நாம் பயணம் செய்யணும். ஒரு பெரிய தேசிய கட்சி நாம் ஒன்று. இரண்டாவதாக திமுக போன்ற ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி ஏற்கனவே இருக்குது. அவங்க ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், இப்போ கேட்டும் அவங்க தராமல் போகிறாங்களோ இல்லை நிர்பந்தத்தில் கொடுப்பாங்களோ, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதை கைவிடுவது என்பது அத்தனை நல்ல விஷயம் அல்ல. காரணம், நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதும் நாம் அவர்களுடைய சப்போர்ட் நமக்கு தேவை. இன்றைக்கி போய் தாவேகா நாளைக்கு திமுகன்னு வைக்க முடியாது. அப்படி செய்கிறது சிரமமான விஷயம். இப்படி பல அரசியல் வியூகங்களோடு தான் நாளைக்கு ஜனவரி 18 நடக்க இருக்கிற தேசிய செயற்குழு கூட்டம், காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடக்க இருக்கிறது. இப்போ இந்த சூழலில் இந்த காலகட்டத்தில் இப்போ விஜய் காங்கிரஸ் அன்பி மட்டும்தான் இருக்கார். காங்கிரஸுங்கிற பெரிய கட்சி நம்மளோட வந்துடுச்சுன்னா நம்ம கொள்கை எதிரி, அந்த எதிரி, இந்த எதிரின்னு சொன்னதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தோடு இருக்கார். இல்லைன்னா தனித்து களமிறங்கணும். தனித்து களமிறங்கினா அங்கே பெரிய வாய்ப்புகள் இருக்காது, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சும்மா ஓட்ட பிடிக்கணும், அவ்வளோதான். இதுதான் தேர்தல் கணிப்பு. இப்போ அதனால தான் அவர் 19ஆம் தேதி சிபிஐயில் வர சொல்லி அவருக்கு ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. இந்த 18 முடிவு என்ன வருதோ அதை வச்சு அவங்க 19ஆம் தேதி அந்த நெருக்கடி வேறு மாதிரி மாறும், காட்சிகள் மாறும். எங்கள் சிபிஐயில் காட்சிகள் மாறும். முதல் முறை லேசாக சுற்றி இல்லாத தட்டியிருக்காங்க. இப்போ 2வது முறை வரும்போது அது எந்த அளவு தாங்குது என்னங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு முடிவு நாளை ஜனவரி 18 வருது. அதன் அடிப்படையில் தான் அது வேணான்னு முடிவு எடுத்துட்டாங்க. விஜய் கட்சியோட முடிவு சேர வேண்டியதில்லை அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாங்க. 19ஆம் தேதி இவர் சிபிஐ போகும்போது காங்கிரஸினுடைய முடிவின் தாக்கம் மிக பெரிதாக அந்த சிபிஐ விசாரணையில் எதிரொலிக்கும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசியல் கணக்கு. அப்படி எதிரொலிச்சதுன்னா நிச்சயமாக ஒரு கட்சியை பழி கொடுத்து தான் ஆகணும். என்ன, என்டிஏல சேரணும். என்டிஏ ஏற்கனவே இப்போ எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், அவர் சேர்ந்து தான் ஆகணும். இதுதான் இப்போதைய களச்சூழல். ஸோ காங்கிரஸ் என்ன முடிவெடுக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.